வணக்கம். நான் உங்கள் தங்கம் டெய்லர். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம வந்து சில்க் சாரீ ப்ளவுஸுக்கு 2 கலர் வச்சு லேஸ் ஒர்க்கு, ஹேண்ட் வாஷ் எல்லாமே வச்சு ஒரு அருமையான மாடல் வந்து பார்க்க போகிறோம். எல்லோரும் ஈஸியாக தைக்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இப்போ வந்து நான் முதுகு பக்கத்தை நல்ல கிளாத்துலையும் லைனிங்லையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த க்ரீன் கலர் கிளாத் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இன்றைக்கி நெக்கை வந்து ஹேண்ட் வாஷில் கட் பண்ணிவிட்டு அயர்ன் பண்ணி தான் தைக்க போகிறோம். இப்போது வந்து ஒரு 4.5 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி ஹேண்ட் வாஷ் 2 மடிப்பாக நான் எடுத்திருக்கேன். இதோட உயரம் பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச்சுக்கு மேலேயே இருக்கும். நம்ம நெக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்ட்ரா எடுக்கணும், ஒவ்வொருத்தருக்கும் தகுந்த மாதிரி. இப்போ இதில் நெக்கோட உயரம் பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு வந்து நான் மார்க் பண்ணிவிட போகிறேன். நெக்கோட அகலம் வந்து 2.25 இன்ச்சு. நார்மலாக நம்ம 2.5 இன்ச்சு எடுத்தோம் அப்படின்னா இதில் 1/4 இன்ச்சு அதிகமாக எடுக்கணும். 2.25 இன்ச்சு இதில் எடுத்திருக்கேன். இப்போ இதை இந்த மாதிரி பாக்ஸ் ஆட்டு வரைஞ்சிக்கிடலாம். பாக்ஸ் வரைஞ்சிட்டு அதுக்குள்ளே நம்ம தேவையான நெக் எப்போவுமே வரைஞ்சி கட் பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் வரைய போகிறேன். இப்போ இதில் வந்து ரவுண்டு நெக்கு தான் நான் வந்து வரைஞ்சிக்கிட போகிறேன். கொஞ்சம் அகலமாக வந்து நம்ம இதில் பாக்ஸ் வரைஞ்சிருக்கோம் பாருங்க, இந்த சென்டரில் வரையும் 1 இன்ச்சுக்கு உள்ளேருந்து ஒரு வளைவு வந்து வரைஞ்சி அப்படியே நம்ம வந்து ஹார்ட் ஷேப்பில் கொண்டு முடிச்சிட போகிறேன். இப்போது இதுக்கு அடிப்பகுதியிலேருந்து ஒவ்வொரு இன்ச்சு நான் மார்க் பண்ணிட போகிறேன். அந்த வளைவுகள் வரக்கூடிய இடத்துலலாம் அதே மாதிரி டேப் வச்சு ஒவ்வொரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ணும்போது சரியாக வந்துடும். ஒவ்வொரு இன்ச்சுக்கு புள்ளிகள் வச்சுட்டு கடைசியில் அந்த புள்ளிகள் எல்லாமே நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டோம் அப்படின்னா நெக்கோட ஷேப் வந்து அப்படியே கிடச்சிரும். இப்போ எல்லா இடத்துலையும் மார்க் பண்ணிட்டேன். இதை வந்து நல்லா டார்க்காக வரைஞ்சி விட்டுவிட போகிறேன். நம்ம வந்து இந்த வரைஞ்சி விட்டதுக்கப்புறமா முதல்ல வெளிப்பகுதியில் இருக்க அந்த கேன்வாஸை வந்து கட் பண்ணணும். அதுக்கப்புறமா தான் உள்பக்கமாக இருக்க ரவுண்டை வந்து கட் பண்ணணும். இதை வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக செய்யணும். முதலே வந்து உள்பகுதியில் இருக்க அந்த வளைவு வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கடைசியில் வெளியில் கட் பண்ணால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கேன்வாஸ் விலகி போகாமல் இருக்கக்காக மேலே வந்து ஒரு பின் போட்டிருக்கேன். இப்போ வெளியில் இருக்கக்கூடிய அந்த அளவை வந்து முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கிட போகிறேன். கொஞ்சம் பொறுமையாக கட் பண்ணுங்கள். எப்போவுமே நம்ம வந்து நெக்கு கட் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கட் பண்ணணும். ஏன்னா நம்ம கட் பண்ணுற சைஸு தான் எப்போவுமே தைக்கிறது வந்து நீட்டாக வரும். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். இதை வந்து நம்ம அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துக்கிட போகிறோம். நேர் பீஸாக இருக்கிற மாதிரி கொஞ்சம் அகலமான கிளாத்தாக எடுத்துடலாம். ஹேண்ட் வாஷோட அளவுக்கு நமக்கு எந்த அளவுக்கு தேவை இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடணும். இப்போ நான் வந்து சரியாக வச்சு அயர்ன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இந்த ஹேண்ட் வாஷுக்கு வெளிப்பகுதியில் நமக்கு அதிகமாக கிளாத்து தேவையில்லை. அதனால் நான் அந்தளவுக்கு பீஸ் இருந்தது அதில் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு அயர்ன் பண்ணிட்டேன். இப்போ அந்த ஹேண்ட் வாஷுக்கு வெளிப்பக்கமாக அந்த ஹேண்ட் வாஷுக்கு மேலேயே ஒரு தையல் வந்து போட்டுக்கிட போகிறேன். ஏன்னா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் விலகி போகாமல் இருக்கும், கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு சில நேரங்கள் பார்த்திங்கன்னா நம்ம அயர்ன் பண்ணிவிட்டு நல்லா அயர்ன் பண்ணியாச்சு அப்படின்ட்டு தைக்க ஆரம்பிப்போம். அந்த டைம்லேயும் இந்த இடத்துல வந்து 2 கிளாத்தும் இந்த ஹேண்ட் வாஷும் கிளாத்தும் தனித்தனியாக நீங்கிற மாதிரி இருக்கும். அதனால் இதில் வந்து நம்ம ஒரு தையல் கூட போட்டுட்டோம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் வராது, ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த ஹேண்ட் வாஷுக்கு வெளிப்பக்கமாக இருக்கக்கூடிய கிளாத் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் அந்த வளைவாக வரக்கூடிய இடங்களில் பொறுமையாக கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அந்த ஹேண்ட் வாஷ் எந்த அளவுக்கு எடுத்துருக்கோமோ அதே அளவுக்கு கரெக்டாக வரும். இந்த மேலேயும் கொஞ்சம் கிளாத் அதிகமாக இருக்குது பாருங்கள், அதையும் கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ இதை வந்து நம்ம நல்ல கிளாத்துக்கு மேலே வச்சு தைக்கணும். அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ அந்த நல்ல கிளாத் இருக்குது பாருங்கள், அதுக்கு உள்பகுதியில் லைனிங்கை வச்சு ஜாயிண்ட் தையல் வந்து பண்ணணும். எப்போவுமே பண்ணுவோம்லே அதே மாதிரி தான். ஜாயிண்ட் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அந்த லைனிங்கை விட்டு வெளியில் நிற்கக்கூடிய கிளாத்தெல்லாம் கட் பண்ணி எடுத்து வைப்போம்ல, அதை வந்து கரெக்டாக முதல்ல செஞ்சுருவோம். இனி வந்து அந்த லைனிங் பக்கம் மேலே இருக்கிற மாதிரி இந்த முதுகு பீஸை 2ஆக மடிச்சுக்கிடலாம். கரெக்டாக சென்டர் வர்ற மாதிரி 2ஆக மடிச்சுட்டு இப்போ இந்த இடத்துல வந்து சென்டர் பகுதியில் நம்ம மேலேருந்து கீழே வரைக்கும் மார்க்கர் வந்து போட்டுவிட்றலாம். நேரே கோடு வந்துடும். சென்டர் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஷோல்டர்லேருந்து நம்ம எத்தனை இன்ச்சு அகலம் எடுத்திருந்தோம் அந்த அகலத்தை மார்க் பண்ணி இந்த இடத்துலையும் வந்து ஒரு கட் கொடுத்து வச்சுட்டு போகிறேன். நெக்கோட அகலம் வந்து நமக்கு துல்லியமாக தைக்கிறதுக்கு சரியாக வரும். கேன்வாஸ் பீஸை இப்போ இந்த லைனிங் பக்கத்தில் இந்த மாதிரி வச்சிடலாம். வச்சுட்டு சென்டரில் ஒரு தையல், கீழே அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த சென்டர் பாயிண்ட்டும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த சென்டர் பாயிண்ட்டும் ஒன்றா வர மாதிரி வைக்கணும். கேன்வாஸுக்கு மேலே இந்த தையலை போட்டு அப்படியே எடுத்துக்கிடலாம். அதுக்கப்புறமா இனி இந்த கேன்வாஸில் படாத அளவுக்கு அந்த க்ரீன் கலர் கிளாத்லேயே நம்ம அந்த தையல் வர்ற மாதிரி பார்க்கணும். கார்னர் வரக்கூடிய இடத்துல நிறுத்திட்டு அந்த ரவுண்டுக்கு ஏற்ற மாதிரியே அழகாக கொண்டுட்டு வந்தோன்னா நெக் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி கொஞ்சம் நுணுக்கமான வளைவுகள் வர்றதுனால தான் நம்ம கேன்வாஸை வந்து கொஞ்சம் அயர்ன் பண்ணி தைக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு கழுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி தைக்க வேண்டியது இருக்கும். அதை வந்து கொஞ்சம் கவனிச்சிட்டோனாலே போதும், ஈஸியாக எல்லா மாடலுமே வந்து தைக்கலாம்.
இப்போ தையல் போட்டதுக்கப்புறமா உள்பக்கமாக இருக்கக்கூடிய அந்த கிளாத் ஒரு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடியது எல்லாத்தையுமே நீட்டாக கட் பண்ணி எடுத்துடலாம். இனி அந்த வளைவுகள் எல்லாம் கட் பண்ணி விடணும். அந்த கார்னர் வந்து நீட்டிட்டு இருக்கு பாருங்க, அந்த இடத்துல இப்படி லைட்டாக அந்த முனையை கட் பண்ணி எடுத்துடணும். அப்போ தான் திருப்புறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த பகுதியிலையும் அந்த கார்னர் வரும்போது லைட்டாக கட் பண்ணி அந்த பீஸை வந்து கொஞ்சம் எடுத்துடலாம். ஏன்னா இந்த கார்னர் வந்து கொஞ்சம் நீட்டிட்டு இருக்கிறது வந்து இந்த மாதிரி எடுத்தால் தான் நல்லா திருப்புறதுக்கு வரும். அதனால் நூலில் கட் ஆகிராத அளவுக்கு கவனமாக பார்த்து கட் பண்ணிக்கிடுங்க. இப்போ இதை வந்து அப்படியே நல்ல பக்கத்துக்கு திருப்பணும். இது வந்து கொஞ்சம் அந்த கிளாத்து சரசரடி இருக்கிறதுனால திருப்புறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால நான் வந்து கொஞ்சம் பொறுமையாக மேலே 2 கிளாத்தையும் பிடிச்சு வச்சு அப்படி திருப்பியிருக்கேன். இப்போ இந்த கார்னரை வந்து நல்லா எடுத்து வெளியே விடணும். அந்த கிளாத்து அந்த கேன்வாஸ் எல்லாம் உள்பக்கமாக நல்லா தள்ளி விட்டுட்டு பாயிண்ட் ஊசியோட அந்த காது பகுதி இருக்குது பாருங்க, அதை வச்சு இந்த இடத்துல நம்ம நல்லா அழுத்தி விட்டோம் அப்படின்னா அந்த கார்னர் வந்து நல்லா வெளில வந்துடும். அதுக்கப்புறமா அந்த ஊசியை வச்சு நுனியில் லைட்டாக நல்ல பக்கத்தில் இழுத்தோனாலும் நீட்டாக வந்துடும். அழகாக எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் அந்த கார்னரில் ஊசியை நிறுத்தி அழகாக அந்த வளைவுக்கத்தல் மாதிரி தையலை போட்டு கொண்டுட்டு வரணும். இப்போ இந்த தையல் வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கே பார்த்தாவே தெரியும், கொஞ்சம் ஸ்பீடு பண்ணி தான் விட்டுருக்கேன். ஏன்னா நம்ம தைக்கிற மாதிரியே காமிச்சோம் அப்படின்னா கொஞ்சம் லேட் ஆகும். அதனால் இப்போ நம்ம வந்து எப்போவுமே மாடல் தைக்கும்போது இந்த கலர் வந்து சூஸ் பண்ணுறதும் ரொம்பவே முக்கியம். ஒரு சில பேர் வந்து ஒரே மாதிரி கலராக இருக்கும். அதில் எனக்கு இந்த மாதிரி மாடல் தைச்சி கொடுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக தைக்காதீங்க. ஏன்னா நம்ம ரிஸ்க் எடுத்து செய்கிற வேலைகள் வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல நுணுக்கத்தை வந்து கொடுக்கவே செய்யாது. இந்த மாதிரி நம்ம வந்து பொறுமையாக 2 கலர் வச்சு நீட்டாக தைச்சோம் அப்படின்னாக்கி அந்த மாடல் வந்து தைச்சதுக்கப்புறம் ரொம்ப லுக்காக இருக்கும். அப்படி இல்லைன்னா அது வந்து நம்ம தைச்சிருக்கோமா அப்படிங்கிறது கூட நமக்கே சந்தேகமாயிரும். அதனால் எப்போவுமே வந்து மாடல் தைக்கிறீங்க அப்படின்னா அந்த கலர் காம்பினேஷன் வந்து ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அந்த கேன்வாஸ் பீஸுக்கு மேலே வெளிப்பக்கமாகவும் ஒரு தையல் வந்து போட்டு விட்டுட்டேன். முதுகையும் வந்து நம்ம மடித்து தைச்சிடலாம். முதுகை மடித்து தையல் போட்டுட்டு டாட் வந்து நான் இப்போ பிடிக்க மாட்டேன். கடைசியில் தான் எல்லாமே முடித்ததுக்கப்புறம் தான் டாட் வந்து பிடிச்சி விட போகிறேன். இப்போ இந்த சென்டரில் கொஞ்சம் ரவுண்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்த வந்து கவர் பண்ணணும். இதை கவர் பண்ணுறதுக்காக நான் வந்து அந்த ப்ளவுஸ் பீஸ்லேயே ஒரு நீளமான பீஸ் வந்து கொஞ்சம் அகலமாக எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம நேர் பீஸாக வர்ற மாதிரி தான் பார்க்கணும். இந்த மாதிரி சென்டரில் வரக்கூடிய இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக மடிப்புகள் வந்து வச்சிடலாம். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி சுருக்கம் சுருக்கமாக வைக்கும்போது கொஞ்சம் சின்னதாக வரும். அதுக்கேற்ற மாதிரி கவனித்து எடுத்துக்கிடுங்க. இப்போ வந்து நான் அந்த பீஸ் வந்து சுருக்க வச்சு எடுத்துட்டேன். வெளிப்பக்கமாகவும் அந்த சுருக்கத்தை கவனித்து அப்படியே ஒரு தையல் போட்டுடலாம். 2 பக்கமும் அதே மாதிரி அந்த சுருக்கங்கள் வந்து ஒரே மாதிரி வர்ற மாதிரி வச்சு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த பீஸ் வந்து பிசுறு தெரியாமல் இருக்கக்காக நம்ம வந்து ஒரு லைனிங் கொடுத்துட்டு மேலே ஒரு தையல் 1/4 இன்ச்சுக்கு ஒரு தையலை போட்டுட்டு அந்த லைனிங்கை திருப்பி ஒரு பதிவு தையல் போடலாம். இது வந்து பிசுறு வந்து மேலே தெரியக்கூடாது, இந்த மாதிரி லைனிங்கும் மேலே தெரியக்கூடாது. அதனால் இந்த மாதிரி திருப்பிச்சு மறுபடியும் அந்த லைனிங்கோட அளவுக்கு சுற்றி ஒரு தையல் போட்டு எடுத்து வச்சுடுவோம். நமக்கு எந்த அளவுக்கு அந்த கேப்பை வந்து கவர் பண்ணணும் அப்படிங்கிறத கவனிச்சுட்டு இந்த கிளாத் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. இப்போ இதை வந்து சென்டர் வர்ற மாதிரி மார்க் பண்ணி விட்டுருக்கேன். இப்போ முதுகு பீஸை அப்படியே மேலே எடுத்து வச்சு பார்க்கலாம். மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மார்க்கும் சென்டர் பகுதி ஒன்றா வர மாதிரி இருக்கணும். மேலே அந்த ரவுண்டு வந்து கரெக்டாக வர்ற மாதிரி பார்த்துடணும். இப்போது ஒரு 3 இடத்துல வந்து பின் போட்டு வச்சுருக்கேன். இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கிடலாம். அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே ஜாயின் பண்ணுங்கள். எங்கேயுமே இழுக்கக்கூடாது. கிளாத் வந்து கொஞ்சம் பொறுமையாக நம்ம வந்து ஜாயின் பண்ணும்போது அது நீட்டாக வரும். ஜாயின் பண்ணி எடுத்துட்டேன். இனி வந்து நம்ம அந்த பின்னெல்லாம் எடுத்துட்டு உள்பக்கமாக திருப்பிட்டு ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு அந்த கிளாத் இருக்கிற மாதிரி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத அப்படியே கட் பண்ணி எடுத்துருவோம். ரொம்ப இருந்ததுன்னா நம்ம துணி உடுக்கும்போது வந்து உறுத்துற மாதிரி இருக்கும். அதனால் இப்போ அந்த கேன்வாஸ் பீஸுக்கு வெளிப்பக்கமாக பிசுறு இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு லேஸ் வச்சு இந்த இடத்த வந்து கவர் பண்ணி தைக்க போகிறேன். லேஸ் வந்து அந்த வளைவுகளுக்கு ஏற்ற மாதிரியே கொண்டுட்டு வந்து கார்னர் வரக்கூடிய இடத்துலலாம் மடித்து தையல் போட்டு அழகாக கொண்டுட்டு வரலாம். ரொம்ப நீட்டாக இருக்கும். கொஞ்சம் வளையிற மாதிரி லேஸ் மட்டும் பார்த்து வாங்கிடுங்க. 1/2 இன்ச்சுக்கு மேலெல்லாம் அந்த மாதிரி தைக்கிறதுக்கு செட் ஆகாது. அதனால் எப்போவுமே வந்து லேஸ் வந்து வாங்கி தைக்கிறதும் ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். 1/2 இன்ச்சு அந்த மாதிரி இருந்து கொஞ்சம் வளையிற மாதிரி இருந்தால் தைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு பக்கம் தையல் போட்டதுக்கப்புறமா மறுபடியும் அந்த லேஸுக்கு வெளிப்பக்கத்துலேயே இன்னொரு தையல் போடலாம். இந்த லேஸ் பார்த்திங்கன்னா அப்படி முக்கு முக்காக வந்திருக்கு. அது எல்லாமே நம்ம தையலில் கவர் ஆகி வர்ற மாதிரி நுனியை பிடிச்சி பிடிச்சி பொறுமையாக தையல் போடுங்க. இந்த 2வது தையல் போடும்போது கொஞ்சம் பொறுமையாக தான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஏன்னா அந்த வளைவும் வந்து கரெக்டாக வரணும். ஒவ்வொரு அந்த முக்காக இருக்கதும் நமக்கு தையலில் வந்து அப்படியே பதிஞ்சு வரணும். ஒரு பக்கம் தையல் போட்டாச்சு.
இப்போ அந்த நடுப்பகுதியில் வந்து ஒரு ரவுண்டு தெரியுது பாருங்க. இந்த இடத்துல நம்ம வந்து லேஸ் ஒர்க் வச்சோன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். அதே லேஸை வந்து இந்த இடத்துல நான் வச்சு தைக்க போகிறேன். இப்போ மேலே வந்து நெக் ஏற்கனவே முடிச்சிட்டோம். இப்போ வச்சு தைக்கக்கூடிய லேஸ் வந்து பிசுறு நிற்கும். அதை வந்து நம்ம கடைசியில் பைப்பிங் கொடுத்து சரி பண்ணிடலாம். அதுக்காக தான் நான் வந்து இந்த நெக்கில் முதலையே பைப்பிங் கொடுக்கல. ஏன்னா நம்ம வந்து ஒரு மாடல் தைக்கிறோம் அப்படின்னா அதை வந்து எப்படி முடிக்கணும், எப்படி ஆரம்பிக்கணும் கொஞ்சம் யோசிக்கணும். இப்போ அந்த லேஸுக்கு வெளிப்பக்கமாக இன்னொரு தையல் வந்து போட்டு விட்டுவிட போகிறேன். அதே மாதிரி தான் அந்த முக்கு முக்காக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் அமைஞ்சு வர்ற மாதிரி தையல் போட்டுவிடணும். எக்ஸ்ட்ரா பிசுறு நூலெல்லாம் நின்னதுன்னா அந்த நெக்கோட சைஸுக்கு பொறுமையாக கட் பண்ணி எடுத்து விட்டுடலாம். இப்போ அந்த நெக்கை சுற்றியும் நம்ம வந்து பைப்பிங் தான் கொடுக்க போகிறோம். அதுக்காக நம்ம ப்ளவுஸோட கிளாத்து அதில் வந்து ஒரு 1 1/4 இன்ச்சு அகலம் இருக்கிற மாதிரி கிராஸ் பீஸாட்டு கொஞ்சம் நீளமான பீஸாக வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஒருவேளை நீளமான பீஸ் கிடைக்கல அப்படின்னா துண்டு துண்டாக கூட நம்ம போட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணுவோம்லே அதே மாதிரி ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஒரு பக்கம் அந்த பிசுறு மட்டும் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே மடித்து தையல் போட்டு எடுத்துட போகிறேன். இப்போ இதை வந்து நெக் ஏற்கனவே முடிச்சிட்டோம். அப்போ நெக்கோட நல்ல பகுதி வந்து கீழே இருக்குது. அதில் வந்து அந்த கிராஸ் பீஸோட நல்ல பகுதி இருக்குது. இந்த மாதிரி வச்சுட்டு நெக்கோட விளிம்பில் ஒரே ஒரு பாயிண்ட்டுக்கு மட்டும் அந்த தையல் வர்ற மாதிரி பார்த்து பொறுமையாக தைக்கலாம். அந்த பிசுறு இருக்கக்கூடிய கிராஸ் பீஸ் இருக்குல்ல அது மட்டும் ஒரு 1/4 இன்ச்சுக்கு இருக்கிற மாதிரி இருக்கும். நான் வந்து நிறைய வீடியோவில் அந்த பைப்பிங் வந்து தைக்கிறது காமிச்சிருக்கேன். உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒருவேளை புரியலை அப்படின்னா நம்ம சேனலில் வந்து பைப்பிங் தைக்கிற வீடியோ வந்து ப்ளேலிஸ்ட்டில் இருக்குது. வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தையல் போட்டாச்சு. இனி வந்து இந்த கிளாத்தை அப்படியே உள்பக்கமாக திருப்பணும். திருப்பிட்டு பைப்பிங் வந்து தைக்கணும். இந்த தையல் வந்து அந்த க்ரீன் கலர் கிளாத்தில் படாத அளவுக்கு இதில் வந்து ஒரு பள்ளம் மாதிரி ஒரு பகுதி வரும். நல்லா அந்த ரவுண்டுக்குள்ளே அந்த இடத்துலையே நீட்டாக அப்படியே ஊசியில் தையல் வர்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா பைப்பிங் வந்து ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ நெக் வந்து நம்ம எல்லாமே முடித்தாச்சு. இந்த இடுப்பு பகுதியில் வந்து டாட் பிடிக்கலை. அதனால் 2 பக்கமும் டாட் வந்து பிடிச்சி விட்டுடுவோம். இப்போ முதலே வந்து இந்த டாட் பிடிச்சிருந்தோம் அப்படின்னா நெக்கில் கடைசியில் இதெல்லாம் ஜாயிண்ட் எல்லாமே பண்ணும்போது கொஞ்சம் அந்த நெக்கு வந்து நெளிஞ்ச மாதிரிலாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால தான் கடைசியில் வந்து டாட் வந்து பிடிச்சிருக்கேன். இப்போ அந்த சென்டரில் கொஞ்சம் மடிப்பு மடிப்பாக வச்சு தைச்சோம் பாருங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒயிட் கலர் பீடு தான் வச்சு தைச்சிட்ருக்கேன். கோல்டு கலர் வச்சா இதில் அந்தளவுக்கு லுக்காக தெரியாது. அதனால் வந்து ஒயிட் கலர் வச்சுருக்கேன். அந்த மடிப்பு வரக்கூடிய இடத்துலலாம் ஒவ்வொரு பீடு வச்சு நம்ம வந்து அடியில் இருந்து தையல் போட்டு மேலே எடுத்து அது மறுபடியும் அந்த பீடு வச்சு தைச்சிட்டு மறுபடியும் தையலை கீழே எடுத்துட்டு அடியில் வந்து ஒரு லாக் தையல் வந்து போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பு ஆரம்பிக்கணும். இப்படி தைக்கும்போது வந்து அந்த நூலை கட் பண்ணி எடுக்காமல் ஒரே நூலே முடித்து லாஸ்ட்டில் முடித்து எடுத்துக்கிடலாம். இப்போது இதுக்கு ஒரு ரோப் வந்து ரெடி பண்ணணும். நான் ரோப் லேஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த 2 கலர்லேயும் கிளாத் வந்து எடுத்திருக்கேன். ஒரு 2 1/2 இன்ச்சு அகலத்துக்கு சதுர பீஸ் இருக்கிற மாதிரி 2 பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இப்போது நம்ம எப்போவுமே ரோப் வந்து தைப்போம் பார்த்திங்களா, அதே மாதிரி வந்து 2ஆக மடிச்சுட்டு அந்த லேஸோட நுனியில் வச்சு தையல் போட்டு திருப்பிட்டேன். மறுபடி அந்த க்ரீன் கலர் கிளாத்தை அதே மாதிரி முக்கோணமாக மடிச்சுட்டு ஒரு 3/4 இன்ச்சுக்கு மேலே அந்த கார்னர் வர்ற மாதிரி வச்சுட்டு இதில் வந்து தையல் போட்டு இந்த நம்ம எப்போவுமே தைப்போம் பாருங்கள் அதே மாதிரி திருப்பி தைச்சிடலாம். இதை அந்த கொஞ்சம் பிசுறுலாம் இல்லாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுட்டு அப்படியே நம்ம வந்து கீழ்ப்பகுதியில் திருப்பினோம் அப்படின்னா நீட்டாக வந்துடும். பிசுறு தெரியாது. இந்த இடத்துல 2 ஒன்று வச்சு தைச்சாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதே மாதிரி 2 ரோப்புக்கும் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறமா அந்த ஷோல்டர்லேருந்து ஒரு 3 இன்ச்சுக்கு கீழே இறக்கி மார்க் பண்ணிவிட்டு 2 பக்கத்துலேயும் வந்து தைச்சி விட்டுறலாம். அவ்வளோதான், மாடல் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். இந்த மாடல் வந்து எப்படி இருந்து அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லிடுங்க. அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க. நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் வீடியோக்கள் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்போ நான் அடுத்தடுத்து அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.